இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு ஏன் நீங்க அங்க துருவத்துக்கிட்ட போறீங்கன்னா, அந்த இடத்தில் தான் தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தண்ணீர் இருக்கிறது அப்படின்னு முதலில் கண்டறிந்து உறுதியாக சொன்னது இந்தியாவுடைய சந்திரயான் தான். அதுல ஒரு பெருமை இருக்கிறது. இப்ப நம்ம நீர் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கோம். அத அப்படி கைய விட்டாலே நமக்கு நீர் தண்ணீர் வடிவத்தில் இல்லை. ஃப்ரோசன் ஆகத்தான் கிடைக்கிறது. அப்ப அதை வெட்டி எடுக்க வேண்டும். இத வெட்டி எடுக்க வேண்டும் அப்படின்னா, அது எவ்வளவு ஆழத்தில் இருக்கிறது? அது எப்படி ரீச் ஆகுறது? அதுக்கு என்ன மாதிரியான மெஷினரீஸ் எல்லாம் செட் பண்ணணும்? இந்த ஒரு சேலஞ்ச் இருக்கு. பட் ஏன் இந்த நீர் தேவைன்னா, நீர் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா, கரண்ட் மூலமாக நீரை உடைக்கலாம். நீரை உடைத்து ஹைட்ரஜனாகவும், ஆக்ஸிஜனாகவும் ஆக்கலாம். ஆக்ஸிஜனை நாம் சுவாசிப்பதற்கு பயன்படுத்தலாம். அங்க மனிதர்கள அனுப்புறோம். இல்லாட்டி அவங்க மனிதர்கள் இங்கேருந்து அங்க போகுறதுக்கு யோசிச்சு பாருங்க. அவங்க கையில ஆக்ஸிஜன் எடுத்துட்டு போணும். அது எவ்வளவு நாளைக்கு கையிருப்பில் இருக்கும்? குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் நமக்கு. மனிதருக்கு தண்ணி இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அப்ப நமக்கு ஆக்ஸிஜனும் வேணும், தண்ணியும் வேணும்னா, முதல்ல நிலவுக்கெல்லாம் போவே முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. தண்ணி இருக்கா இல்லையாங்கிறது தெரியாத வரை. தண்ணி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே தான் இப்ப தைரியமா இத்தனை திட்டங்களும் வருது.